புதுச்சேரியில் அதி கனமழை பெய்து வரும் நிலையில் இதுவரை 15 குடிசை வீடுகள் சேதமடைந்து உள்ளதாகவும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்து உள்ளதாகவும் ஆட்சியர் தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் நமது செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் உள்ளார். ராஜகுமார், 15 குடிசை வீடுகள் சேதமடைந்து உள்ளதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குடிசை வீடுகளின் உரிமையாளர்களுக்கு ஏதேனும் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறதா? மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. அது புதுச்சேரியில் இந்த பெண்கள் புயலால் ஏற்பட்ட இந்த மழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் இந்த புயலின் காரணமாக நேற்று காலை முதல் தற்போது வரை தொடர்ந்து கனமழை பெய்திருக்கிறது. வரலாறு காணாத அளவுக்கு 48.45 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மழை பெய்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வெங்கட நகர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இதுவரை 551 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த மழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கோவிந்தசாலை மற்றும் லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்த உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த 4 பேர் சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் அவர்களுடைய உடலின் பிரேத பரிசோதனைக்கு பிறகு முழு விவரம் அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர பாகூர் பகுதியில் 15 குடிசை வீடுகளும், வில்லியனூர் மற்றும் பாகூர் தொகுதியில் தலா ஒரு கல்வீடுகளும் சேதமடைந்துள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தொடர்ந்து இந்த கணக்கெடுக்கும் பணி என்பது நடைபெற்று வருவதும் அதன் பிறகு முழுவதுமாக கணக்கெடுக்கப்பட்ட பிறகு நிவாரணம் குறித்து அறிவிக்கப்படும் எனவும் அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் அதி கனமழை பெய்து வரும் நிலையில் இதுவரை 15 குடிசை வீடுகளும் 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆட்சியர் தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜகுமார்.